ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. வாருமையா வல்லமையே, எமக்குள் வாருமையா வல்லமையே, வாருமையா வல்லமையே, எமக்குள் வாருமையா வல்லமையே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. ஆண்டவரே, கலங்கி வந்திருக்கிறோம் சுவாமி, குழப்பத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம், கேள்விகளோடு வந்திருக்கிறோம், எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறோம் சுவாமி. அத்தனைக்கும் உம்மிடத்தில் விடுதலை உண்டு என்று நம்புகிறோம். எங்களை ஆட்கொள்வீராக. வாருமையா வல்லமையே, எமக்குள் வாருமையா வல்லமையே, வாருமை. தாகத்தோடு கேட்பீங்களா? எமக்குள் வாருமையா வல்லமையே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. அப்பா, மனிதர்களுடைய வார்த்தைகள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது சுவாமி. அப்பா, டாக்டர்ஸுடைய வார்த்தைகள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. அப்பா, எங்களுக்கு எதிராய் பேசப்பட்ட காரியங்கள் எங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, ஒரு விசை உம்முடைய ரத்தத்தாலே எங்கள் இருதயங்களை கழுவும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் நல்ல நிலமாய் மாற்றுவீராக. கலங்கும் வேளையில் ஆவியானவரே, எம்மை கரம் பற்றி நடத்தும் ஆவியானவரே, கலங்கும் வேளையில் ஆவியானவரே, எம்மை கரம் பற்றி நடத்தும் ஆவியானவரே, வாருமையா வல்லமையே, எமக்குள் வாருமையா வல்லமையே, வாருமையா வல்லமையே, எமக்குள் வாருமையா வல்லமையே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. அப்பா, அவிசுவாசம் ஜனங்களை அழிக்கிறது ராஜா. பாவ கட்டுகள் பிள்ளைகளை அழிக்கிறது ராஜா. இந்த நாளிலே விடுதலை தரும் ஆவியாய் நீர் வாரும் ஆண்டவரே. விட முடியாத தீமைகளை விட்டு விலகி நன்மைகளால் அலங்கரிக்கப்பட வாரும் ஆண்டவரே. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது. நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க. நிரப்புங்க ராஜா.
அருள் தீயாய் எழும்பும் ஆவியானவரே, தீமையை எரிக்கும் ஆவியானவரே, அருள் தீயாய் எழும்பும் ஆவியானவரே, வாருமையா வல்லமையே, எமக்குள் வாருமையா வல்லமையே, வாருமையா வல்லமையே, எமக்குள் வாருமையா வல்லமையே, ஆவியானவரே, ஆவியானவரே, வாய் திறந்து கேட்பீங்களா? ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, விடுவிக்க வாரும் சுவாமி. ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, வாருமையா வல்லமையே, எமக்குள் வாருமையா வல்லமையே, 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 வாருமையா வல்லமையே, எமக்குள் வாருமையா வல்லமை. நிரப்பும் சுவாமி, பதர்கள் சுட்டெரிக்கப்படும்படியாய் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா தீமையின் கட்டுகள் வெளியேறும்படியாய் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, இணைப்பில் உள்ளவர், இங்க வந்துள்ளவர் ஒவ்வொரு குடும்பம் சந்ததி சந்ததியாய் தேவ பயமுள்ள ஒரு சந்ததியாய் மாறும்படியாய் ஆண்டவரே, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் இந்த நாளில் நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே, இறை வார்த்தையால் நிரப்பும், உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாய் நீ அமைத்து தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 நாம் அமர்ந்து கொள்வோம். சமீபத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஃபேமிலிக்கு போயிருந்தோம். அந்த பொண்ணு மெடிக்கல் பிஜி பண்ணுறா. அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணுறா. ரொம்ப கஷ்டமாக ஒர்க் பண்ணுறா. நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறா. அவளுக்கு ரெஸ்ட் இல்லை, சாப்பாட்டுக்கு கூட டைம் அப்படி இல்லை. பயங்கர கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறா. அப்போ ஹாலிடேஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தபோது அந்த தாய் தகப்பன் அழுதாங்க. அந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாளே, அவளுக்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தோம், நீ அங்கே போயிட்டம்மா, அப்பா அம்மா உனக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொன்னா, இஸ் இட் அப்படியா, நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினச்சிட்ருக்கேன், அவங்களுமா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா. இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய கஷ்டத்தை முதன்மைப்படுத்தி கொண்டு மற்றவர்களுடைய கஷ்டத்தையோ மற்றவர்களுடைய வேதனையோ அல்லது நமக்கு கிடைத்த நன்மைகளையோ நம்ம நினச்சி பார்க்குறதே கிடையாது. ஏன் கஷ்டம், ஏன் கஷ்டம், இப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேள்வியோடு வாழ்கிறோம். அதனால தான் மறுபடி அந்த பிரச்சனைக்குள்ளாகவே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள் முதல் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். எனக்கு தான் பிரச்சனை இல்லை, நமக்கு ஆண்டவர் செய்துள்ள நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம், அது எண்ணி முடிக்கவே முடியாது. இந்த ஒரு பிரச்சனைக்காக இவ்வளோ அழுவுறமே, வாழ்நாள் ஃபுல்லாக அழுதுருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவர் அத்தனையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நன்றி சொல்கிற நேரம் இது. உள்ளார்ந்த உள்ளத்திலிருந்து ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் தேவைகள் எல்லாம் தூர போட்டுருங்க. பெற்றுக்கொண்ட கோடான 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 கோடானின் நன்மைகள் மத்தியில் இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை ஒரு சிறு துளி. நம்ம நன்றி சொல்வதற்காகத்தான் அந்த பிரச்சனை. ஆண்டவருக்கு இது லேசான காரியம், தூக்கி எறிஞ்சிடுவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம்.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனை மரணக்கட்டுகள், எத்தனை பிரச்சனைகள், இதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்த சூழல்கள் ஆயிரம் ஆயிரம். இது தீரவே முடியாது இந்த பிரச்சனைன்னு எவ்வளவோ நினைச்சிருப்போம். ஆனால் அத்தனையிலிருந்தும் ஆண்டவர் பல பாடங்களோடு, அனுபவங்களோடு, பல விதமான துதி பலிகளோடு ஆண்டவர் நம்மை புறப்பட செய்தாரே. நம்ம எண்ணி முடியாத காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறாரே. நன்றி சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் நன்றி சொல்வீங்களா? ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக நன்றி சொல்லுங்க. பல நன்மை செய்த இயேசுவுக்கே
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி இயேசுவேன்னு சொல்வீங்களா? நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி அப்பா. அப்பா, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற அத்தனை நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் நீர் ஒருவரே நன்மைகளின் ஊற்றானவர். உம்மிடமிருந்து மட்டுமே நன்மைகள் புறப்பட முடியும் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்கிற அத்தனை நன்மைகளும் உம்மிடமிருந்தே வந்தன ராஜா. உமக்கே சகல ஸ்துதி கனம் நன்றி எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சந்தோஷமாய் ஹalleluya 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 ஹalleluya. இந்த வேளையிலே திருப்பாடல் 145 நீங்க ஃபுல்லா வாசிச்சீங்க. இன்னைக்கு நைட்டு கூட போய் வாசிச்சு பாருங்க. அற்புதமான இறை வார்த்தைகள். அதுல ஒரு பகுதி இருக்கும், தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் என்று சொல்லி. நம் வாழ்க்கையில தடுக்கி விழாதவர்கள் யாராவது இருக்கிறோமா? நான் என் வாழ்க்கையில எல்லாமே அப்படியே சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறோமா? இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அநேக விதமாக தடுக்கி விழுந்து எழுந்து திரும்ப தூக்கி எடுத்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த வசனம் சொல்லுகிறது, தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தூக்குகின்றார். அது பாவத்திலே விழுந்து கிடந்தவர்களாக இருக்கலாம், நோயில் கட்டுகள் இருக்கலாம், மரண கட்டுகளாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், பொருளாதார தேவைகளில், கடன் பிரச்சனையில், இல்லை வாழ்க்கையில் எதுவுமே நடக்க முடியாது, நல்லது நடக்கவே முடியாதுன்னு இருக்கலாம். எதில் தடுக்கி விழுந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கின்றார். அதைத்தான் நம்ம பாடலா பாட போறோம். தடுக்கி விழும் யாவரையும் அவர் தூக்கி விடுகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி நிறுத்துகின்றார் என்று சொல்லி. நம்ம இந்த நிலையில எந்த தடுக்கி விழுந்த நிலையில் இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, அல்லது தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம் நம்ம நினைச்சாலும் சரி, அத்தனையிலிருந்தும் தூக்கி எடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்க போகின்றோம். எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி அப்படிப்பட்ட கடவுளை, தூக்கி நிறுத்துகிற கடவுளை, ஒன்றுமில்லாமல் இருந்து எழுப்புகிற கடவுளை, தூசியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவரை, ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்கிறவரை, அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வோடு கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போம். சந்தோஷமா. எப்படிப்பட்ட கடவுள்! நமக்கு தடுக்கி விழுகிறவரை தூக்கி விடுகிறார், தாழ்த்தப்பட்டோரை நேசிக்கிறார், உயர்த்தி விடுகின்றார். ஆகவே என்ன பிரச்சனை அவரை தடுத்து நிறுத்த முடியும்? உணர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். அவர் நீதிமான்களை தேடி வரல, நல்லவங்களை தேடி வரல, எல்லாம் இருக்கிறவங்களை தேடி வரல, சுகமா இருக்கவங்களை தேடி வரல. மாறாக பாவிகளையும், நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும், எழ முடியாமல் இருக்கிறவர்களையும், நோயிற்றோரையும் நேசித்து நேசித்து உயர்த்துகிற கடவுள். ஆராதித்து நன்றி சொல்லி பாடுவோம். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே.
இரக்கம் மிகுந்தவரே, எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. வாய் திறந்து உன் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே அவர் நம்ம அப்பா. உமக்குத்தான் ஆராதனை. உமை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றே. உமை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர், விருப்பம் நிறைவேற்றுவீர். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர், விருப்பம் நிறைவேற்றுவீர். ஆகவே உன் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. வாய் திறந்து உன் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. நம்ம அப்பாவுக்கு, தகப்பனே நம்மை படைத்தவருக்கு உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். நம்மளே தான். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. கரங்களை உயர்த்தி தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். உன் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உன் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே கூப்பிடுங்க. தந்தையே நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. வாய் திறந்து எல்லாம் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். நம்ம யாரும் அனாதைகள் இல்லை, நம்ம கைவிடப்பட்டவங்க இல்லை. நமக்கென ஒருவர், தடுக்கி விழும்போது தூக்குகிற ஒருவர், தாழ்த்தப்பட்ட போது தூக்குகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரை நோக்கி வாய் திறந்து கூப்பிடுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. தம்மை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறவர் நமக்கு இருக்கின்றார். தம்மை நோக்கிற யாவருக்கும் செவி கொடுத்து மன்றாட்டை கேட்கிறவர் இருக்கின்றார். அவரை ஆராதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா 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 அப்பான்னு உங்களை நாங்கள் கூப்பிடுறோம் ராஜா. எங்கள் யாரும் நாங்கள் திக்கற்றவர்கள் இல்லை ராஜா. எங்களுக்கு என்ன ஒரு தகப்பன் உண்டு, சர்வ வல்லமையுள்ள தகப்பன் உண்டு, அன்பு நிறைந்த தகப்பன் உண்டு, எங்கும் வியாபித்திருக்கிற தகப்பன் உண்டு, காண்கிற தேவன் உண்டு, காக்கிற கடவுள் உண்டு, மீட்கிற இயேசு கிறிஸ்து உண்டு, எங்களை உயர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் உண்டு, எங்களை விண்ணோக்கி உயர்த்துகிற உம்முடைய பிரசன்னம் உண்டு. ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா 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 உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், உன்னதர், நல்லவர், மீட்கிறவர். அப்பா மகா பரிசுத்தர், எல்லாருடைய பாவங்களை மன்னித்து 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 நேசிக்கிற பரிசுத்தர் 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 என்று உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தரை உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா நீடிய சாந்தமும் பொறுமையும் நிறைந்த தேவனே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை வழி நடத்துங்கப்பா. உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி, உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறோம். விடுதலை உம்மிடம் உண்டு என்று நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற அத்தனை பேரையும்
ஆண்டவர் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பும் சுவாமி. நடக்க வேண்டிய பாதையில் அவர்களுக்கு காட்டி அதில் நடத்தி அருள்வீராக சுவாமி. சகோதரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இறை வார்த்தையை உள் வாங்கி தியானித்து அதை 30, 60, 100 பலன் தருகிற நல்ல நிலங்களாய் இருதயங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். சகல ஸ்துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி, நன்றி, ஆராதனை, பெருமை, மாண்பு எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்க அப்பா உமக்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.